அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பரணி சண்முகம் 2 பேரும் கடைக்கு வராங்க. வெட்டிக்கிளிக்கிட்ட எங்க கௌதம் காணான்னு கேட்குறாங்க. அவன் எங்க வேலை உருப்படியாக செய்கிறான். கடைக்கு பின்னாடி போனா இன்னும் காணாம். அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு. குலுங்கி குலுங்கி நிற்கிறானே தவிர வேலை ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். இவன் வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டானே அப்படின்னு வெட்டிக்கிளி சொல்லவும், இது கடைக்கு பின்னாடி போனா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு சண்முகமும் பரணியும் பின்னாடி போய் பார்க்குறாங்க. அங்கே கௌதம் பின்னூசியால் தன் கையில் அப்படியே முள்ளு குத்துற மாதிரி குத்தி வச்சிருக்காங்க. இதை பார்த்த பரணி ஓடி வந்து என்னாச்சு, கையில் ஏதாவது ஏறிடுச்சா, பின்னூசி வச்சு எடுக்கிறானா அப்படின்னு வந்து பார்த்தா கை பூரா புன்னூசியால் குத்தி காயம் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் டேட்டா போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முட்டாள்தனமாக தெரியல, இருக்கிறவங்க தான் போட முடியும். இந்த மாதிரி பின்னூசியால் குத்திட்டா செப்டிக் ஆகிடாதா, நீங்கள் படித்தவர் தானே, கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு திட்டுறாங்க. சரி அப்படி என்ன தான் போட்டு வச்சுருக்கீங்க காட்டுங்க பார்க்கலாங்கிறாங்க. வீர பேரையும் என்னோட பேரையும் முதல் எழுத்து எழுதி வச்சுருக்கேங்கிறாங்க. சே இப்படியா பண்ணுவீங்க, நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா, வாங்க முதல்ல மருந்து வச்சுக்கலான்னு பரணி கௌதமை கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதமுக்கு மருந்து வச்சு கட்டி விட்டதுக்கு அப்புறமா சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, என்னடா இது, ஏய் இவன் என்னடா வீரா மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு சொல்றாங்க பரணி. ஆமா, நீங்க எல்லாரும் தான் சிவபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. சிவபாலனை கேட்டா அவன் என்னடான்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு எங்கேயோ என்னமோ நடக்குதுங்கிற மாதிரி போட்டு போய்கிட்டே இருக்கு. வீரா மேல உண்மையா அன்பு காதல் வச்சிருக்கான்னு சண்முகம் பரணி 2 பேரும் நம்புற அளவுக்கு கௌதம் நடிக்கிறாங்க. பரணி கௌதம் நடிச்ச நடிப்பை உண்மைன்னு நம்பிக்கிறாங்க. இனிமே வீட்டுல சிவபாலனுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. இவரே வீராவுக்கு ஏத்த மாப்பிள்ளையா இருப்பார் போல இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க பரணி. ரத்னா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அங்கே ராணி டீச்சர் எல்லாத்துக்கும் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு டீச்சர் சொல்கிறாங்க, என்னதான் பிரின்ஸிபால் மேடமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கணுமில்லங்கிறாங்க. ஐயோ, அந்த பிரின்ஸிபால் மேடமுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸில் வந்து நிற்கிது. அதுக்கு பேர் வாலாவெட்டிக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு வைக்கி, என் பொண்ணோட வாழ்க்கையில் கண்ணு பட்டுறாதா, இப்படிப்பட்டவங்கெல்லாம் வராமல் இருக்கிறதே நல்லது. இவங்க வந்து கண்ணு வச்சாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அதனால தான் ரத்னா டீச்சருக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அந்த ராணி டீச்சர். ரத்னா இதை காதார கேட்டுட்டு மனநொந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே அறிவு வராங்க. அவசரமாக கண்ணை தொடச்சிட்டு ரத்னா எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. அறிவு வந்ததும், என்ன மேடம் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, அதை இன்னைக்கே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, சரியா இருக்குங்கிறாங்க. அப்படியா, சரி என்ன மேடம் இப்படி ஃபேன் கூட போடாமல் வேத்து விறுவிறுக்கு கோந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அறிவு, என்ன செய்கிறது அறிவு, நீங்கள் பேசாமல் போங்க, எல்லாம் என் தலையெழுத்துங்கிறாங்க. மேடம் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கவும், என்ன செய்கிறது, எல்லாம் என் தலையெழுத்து, நான் பேசாமல் முத்துப்பாண்டியத்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எசுக்கே சிவபாலனை அவள் ஆசைப்பட்டபடி கல்யாணம் பண்ணியிருப்பா. எங்கள் அத்தை ஆசைப்பட்டபடி நாங்கள் 2 பேரும் அங்கே அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருப்போம். எல்லாரும் ஒன்றும் பொண்ணா இருந்திருப்போம். என்ன செய்கிறது, எங்களோட வீடு எல்லாம் நான் பண்ணின தப்பு, எனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாதனால தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரத்னா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அறிவு சொல்கிறாங்க, இதுக்கு பேர் தான் செல்ஃப் பிளேமின்னு பேர். அறிவு, இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ரத்னா. அட அது இல்லைங்க, எங்கேயோ தப்பு நடக்கும், அந்த தப்பு பூரா தாம்பேலையே போட்டுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் செய்கை. அந்த சிண்ட்ரோமில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க மேடம், அதனால தான் நீங்கள் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அறிவு சொல்கிறாங்க. நான் படுற பாடு உங்களுக்கு என்னங்க தெரியும்னு சொல்கிறேன் கேட்குறாங்க ரத்னா. அட எல்லாம் தெரியும் இருங்க, கனிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறேங்கிறாங்க அறிவு. இந்த கனி எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறா, இந்த கனியை முதல்ல அப்படின்னு சொல்லி ரத்னா கோவப்படுறாங்க. ஐயோ ரத்னா மேடம், கனி மேலே கோவப்படாதீங்க, அவள் குழந்தை, அவள் என்ன செய்வாரு, மறைச்சு வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். சரி இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு வேளை முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாகலாம் இருந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க அறிவு. ஆமாம்மா, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்கங்கிறாங்க ரத்னா. அட ஆமாங்க, இது லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, எசைக்கு முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களால அவங்கள மாற்ற முடிச்சது. ஆனால் நீங்கள் அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா முத்துப்பாண்டியை உங்களால் மாற்ற முடியாது மேடம். எசைக்கு முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களால மாற்ற முடிஞ்சது. ஆனால் நீங்கள் முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணியிருந்தீங்க, உங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்காது மேடம். அவையவியலுக்கு அவையவிய சுயநலம், அதனால தான் அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே மாற்றி யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ரத்னா. அட நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். சரி நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே சைன் பண்ணி கொடுத்து விடுறேன், இல்லைன்னா நானே கொண்டு வந்து கொடுக்குறேன், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் போகும்போது அட்லீஸ்ட் இந்த பேனாவே போட்டு போகிறேங்கிறாங்க அறிவு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போட்டாலும் ஓடாது, அது சுவிட்சு போயிடுச்சு போல இருக்குது, ஓட மாட்டேங்குதுங்கிறாங்க ரத்னா. எது சுவிட்சு போயிடுச்சா, என்னென்ன நான் பார்க்குறேன்னு சொல்லி அறிவு போய் அந்த சுவிட்ச் பாக்ஸில் கை வைக்கிறாங்க. அறிவு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபேன் ஓடவே இல்லை. என் வாழ்க்கை மாதிரி தானே என்னை சுற்றி இருக்கிறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க ரத்னா. ஃபேன் ஓடாதுக்கெல்லாம் இப்படியா யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு கேட்குறாங்க ரத்னா. மேடம் நீங்கள் கல்யாணம் பண்ணாதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், இந்த ஃபேன் மாதிரி நேசிக்கிறவங்களுக்கு மனசில் வலி இருக்கும், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேங்கிறாங்க. ஐயா சாமி, உங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்குறக்கு இங்கே ஆள் இல்லை, முதல்ல ஒரு கிளாஸ் எடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா, போய் முதல்ல கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க ரத்னா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ தான், அதனால தான் நான் சௌகரியமாக நின்றுட்டேங்கிறாங்க அறிவு. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் சொல்லிட்டு போகிறேன், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி
யோசனை சொல்கிறது நியூஸ்லெஸ். கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இங்கே வேணும் இன்னும் டைம் எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அறிவு. ரத்னாவுக்கு குப்புன்னு வேக்குது. முதல்ல இந்த ஃபேனை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரத்னா பியூனு கூப்பிடுறாங்க. அவங்க பக்கத்தில் இல்லாதனால போயே பார்க்கலான்ட்டு ஒரு பேப்பரோடு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வரும்போதே முழங்கால் தட்டி விடுது. நமக்கு நேரமே சரியில்லை போல இருக்குன்னு ரத்னா சலிச்சிட்டு வராங்க. அப்போ ரேவதி டீச்சர் வராங்க. என்ன ரொம்ப நேரமாக அறிவு கிட்ட டிஸ்கஸ் போய்கிட்டே இருந்தது போல இருக்குங்க. ஆமாம்மா, ஃபேன் ஓடல, ஃபேன் சுவிட்சை பற்றி பேசிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அறிவு அங்கே வர்றாங்க. என்னது ரத்னா மேடம் வேர்க்க விறுவிறுக்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேனோட தான் பிரச்சனை, முதல்ல நம்மளே போய் ஃபேன் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அறிவு ஃபேனுக்கு போடுற சுவிட்சை செக் பண்ணி பார்க்குறாங்க. அடடா ஒயர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டபார்னு தீ பிடிச்சிருது. பிடிச்சி கரண்ட் ஷாக் அடிக்குது. அறிவு தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதில் இருந்த கிளாஸ் டீச்சர் வாத்தியார் எல்லாரும் ஓடி வந்ததும், சார் அறிவு சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு பதறி போய் ஓடி வராங்க. ரத்னா வந்ததும், என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அந்த தீயை எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இருக்காங்க. கீழே கிடக்கிற அறிவை பார்த்ததும் ரத்னா பதறி அடிச்சு, ஐயோ அறிவு உங்களுக்கு என்னாச்சு, எழுந்துறீங்க எழுந்துறீங்கன்னு கத்தி கதறாங்க. ஐயோ அறிவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, கண்ணே முழிச்சு பார்க்க மாட்டேங்கிறாரே அறிவு, கண்ணு முழிச்சு பாருங்க பாருங்கன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க ரத்னா. அப்போ அங்கே எல்லாரும் கூட்டமாக கூட்டிட்டாங்க. சார் என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இருந்து அத்தனை பேருமே சோகமா நிற்கிறாங்க. ரத்னா மட்டும்தான் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. வந்ததும் அறிவு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. பரணி, வைகுண்டம் இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த வெள்ளை காக்காய்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க வைகுண்டம். அறிவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம், ஐசியில் வேற வச்சிருக்காங்க, இன்னும் எதுவுமே டாக்டர் சொல்லமா இருக்கு. பரணி நீ போய் பாருங்கிறாங்க ரத்னா. ரத்னா இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, அறிவை மட்டும்தான் நான் பார்த்தேங்கிறாங்க ரத்னா. சரி சரி மாமா, நீங்கள் இவகிட்ட பேசி இவளை சமாதானம் பண்ணுங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு ஐசி ரூம்குள்ளே போகிறாங்க பரணி. ரத்னா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆமாம் நீங்களாம் வந்திருக்கீங்க, அண்ணன் எங்கேன்னு கேட்குறாங்க. அவன் பழனிக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தானே போனான்னு சொல்கிறாங்க வைகுண்டம். அப்போ அறிவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, எனக்காகத்தான் ஃபேன் ஓடலைன்னு அவர் சுவிட்சை ரெடி பண்ண போனார், கரண்ட் ஷாக் அடிச்சு இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு, அது என்னால தான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரத்னா. பரணி வராங்க. வந்ததும் ரத்னா கேட்குறாங்க, ஏ பரணி டாக்டரை பார்த்தியா, என்ன சொன்னாங்க, அவருக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்கிறாங்க. ரத்னா எல்லா ரிப்போர்ட்டையும் நானும் பார்த்தேன், அவருக்கு என்னென்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, எங்க பாரடி காப்பாற்ற முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது, எப்படியாவது காப்பாத்திருன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரத்னா. அந்த டாக்டர் கிட்ட நீ பேசி எப்படியாவது காப்பாத்திரடி பரணி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, என்னத்துக்கடி இப்படி பயப்படுற, இது ஒன்றும் ஹைஃபோர்ட் கரண்ட் இல்லை, வீட்டுக்கு வர சின்ன 2 பீஸ் கரண்ட் தானே, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷாக் அடிச்சதுனால தலையை போய் ஏதோ மோதி இருக்கு, அதனால தான் அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பரணி. சும்மா மயக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க பரணி. இல்லடி நீ என்கிட்ட ஏதோ பொய் சொல்ற, நான் அப்படி தட்டி தட்டி எழுப்புனேன், அப்பெல்லாம் எழுந்திருக்காதவர் இப்போ நீ சிம்பிளா மயக்கம்னு சொல்ற, என்னால் நம்பவே முடியாதுங்கிறாங்க ரத்னா. சின்ன மயக்கம் தான், ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க பரணி. இல்லை நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்ற, நானும் எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணி எழுப்பி பார்த்தேன், அவர் எந்திரிக்கல, நீ என்கிட்ட போய் தான் சொல்றேன்னு சொல்றாங்க ரத்னா. ஏய் நான் டாக்டர், நான் சொல்லி நீ நம்ப மாட்டியாங்கிறாங்க பரணி. ஏதோ ஆயிடுச்சு, அதான் நீ என்கிட்ட சொல்ல மறுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க ரத்னா. ஐயோ என்ன மாமா இது, நான் ஒரு டாக்டர், நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன், நான் சொல்றது இவ நம்ப மாட்டேங்கிறாளேங்கிறாங்க பரணி. ஏமா ரத்னா என்னம்மா, பரணி சொல்றதை நம்புங்கிறாங்க. இந்த பரணி என்கிட்ட போய் சொல்ற, எப்படியாவது அறிவை காப்பாற்ற சொல்லி சொல்லுங்கப்பான்னு அழுகுறாங்க ரத்னா. ரத்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை ரேவதி பார்த்துட்டு, என்ன இவ இப்படி அழுத்திட்டு இருக்கா, அறிவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இப்படி பதறிக்கிட்டு போறாளே, இவ அறிவுக்காக அழுகிறத பார்க்கும்போது எனக்கு வயிறெல்லாம் எரியுது, இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு யோசிக்கிறாங்க ரேவதி. உடனே வெங்கடேஷ்க்கு வீடியோ கால் போட்டு காட்டிடுறாங்க. இதை பார்த்த வெங்கடேஷ் ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் இருக்காங்க. என்ன வெங்கடேஷ், அறிவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உன் வீட்டுக்காரி பார்த்து பார்த்து இப்படி குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமா எனக்கு வீடியோவை பார்க்க பார்க்க எனக்கு அவன் மேலே ஆத்திரம் கோவம் அதிகமாகுதுங்கிறாங்க வெங்கடேஷ். அறிவு இன்னும் கண்ணு முழிக்கல, உன் வீட்டுக்காரி அழுதுட்டே இருக்கா, இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னு சொல்றாங்க ரேவதி. ஓ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கியா, அப்போ இன்னும் அறிவு கண்ணு முழிக்கலையா, அப்போ செத்துடுவானான்னு கேட்குறாங்க. ஐயே என்னது நீங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க, செத்தானா நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். வேண்டாம் வெங்கடேஷ், இப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அவரோட தப்பு இதில் என்ன, பாவம் அறிவு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி அழுகுறாங்க ரேவதி. அடடா என்ன நீயுமா அழுகுறேன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். ஏன் நான் அழக்கூடாதா, எனக்கு ஒன்றும் புரியல, என்கிட்ட இல்லாததா அவங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு, அவனுக்காக நீயும் அழுகுற, ரத்னாவும் அழுகுறா, அவன் என்ன அப்படி பெரிய மன்மதனா, ரத்னா அழுகிறதுக்கு காரணம் இருக்கு, ஆனா நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கே தெரியல, ஆனா உண்மையிலுமே அறிவு அடிபட்டு கிடக்கிறத என்னாலேயே தாங்க முடியும். உனக்கும் அவன் மேல லவ் வந்துருச்சா, ஆமா நீ என்ன வேலைக்கு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். இருக்கு எனக்கு ஞாபகம் நல்லாவே இருக்குங்கிறாங்க ரேவதி. அப்ப என்ன நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு ரேவதியை கேட்குறாங்க. அது முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே இருந்தாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன அப்படின்னு ரேவதி கேட்க. முடியாதுன்னு நீயே உறுதியா சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்காக அவனை நினைச்சு நீ அழுகுற
அப்படின்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். ஏன் எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்காதா, அறிவுன்னு ஒன்று இருக்காதா, எனக்குள்ள ஒரு காதல் இருக்காதான்னு கேட்குறாங்க ரேவதி. நான் பாம்பா பிறந்துட்டேன், பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நான் கொட்டித்தானே ஆகணும். நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை தான், இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆசையை எனக்குள்ளேயே வச்சிருக்கேன், வெளிப்படுத்த முடியாதல்லன்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கும்போதே வெங்கடேஷ் போனை கட் பண்றாங்க. வெங்கடேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் மாதிரி வந்திருக்காங்க. வந்ததும் அறிவு ரூமுக்கு போறாங்க. அறிவு அப்படியே நினைவில்லாம படுத்திருக்காங்க. அவங்க முகத்துல தலகாணியை வச்சு அமர்த்துறாங்க வெங்கடேஷ். அறிவு துள்ளிக்கிட்டு தவிக்கிறாரு. ரத்தனா அறிவு பார்க்கலாம்னு ரூம்குள்ள வராங்க. அங்க வெங்கடேஷை பார்த்ததும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நீ எங்க இதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. நான் வராம வேற யார் வருவா அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கவும் ரத்தனா சத்தம் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாத்துக்கு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு வெங்கடேஷ் அங்கிருந்து தப்பி ஓடிடுறாங்க. ரத்னாவையும் அறியாம அறிவு மேல காதல் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி வீட்டுல சொல்ல போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.